தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்றும் அளவுக்கு கலைஞர் கருணாநிதியுடைய டாப் 10 கையெழுத்துக்கள் என்னென்ன? தமிழகத்துடைய மிகச்சிறந்த ஆளுமையும் இந்திய அரசியலுடைய தவிர்க்க முடியாத தலைவருமான டாக்டர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி குறித்தும் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் அறிமுகப்படுத்திய பல திட்டங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தமிழக வரலாற்றிலேயே பலவிதமான தலைவர்கள் வந்தாங்க, வாழ்ந்தாங்க, மறைஞ்சாங்க. ஆனால் அவங்களில் ஒரு சிலர் மட்டும்தான் வரலாற்று பக்கங்களில் தலைமுறையை தாண்டி இடம் பிடிப்பாங்க. அப்படி முக்கியமானவங்களில் முதன்மையானவர் தான் கலைஞர் மு. கருணாநிதி. மாணவர் சங்கத்தில் துவங்கி இந்திய எதிர்ப்பு போராட்டம், திரைத்துறை பயணம், அரசியல் இயக்கம், முதலமைச்சர்னு சொல்லிட்டு பல்வேறு பரிமாணங்களை கடந்து வந்தவர் தான் கலைஞர். இது போக ஊழல் குற்றச்சாட்டு, குடும்ப அரசியல், அரசியல் விமர்சனங்கள்னு சொல்லிட்டு பல எதிர்மறை கருத்துக்களை தாண்டி வரலாற்றில் கலைஞர் போட்ட முக்கிய கையெழுத்துக்கள் பல குடும்பங்களுடைய ஒரு தலைமுறையுடைய தலையெழுத்தையே மாத்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது கொண்டு வந்த பலவிதமான திட்டங்கள் தமிழர்களை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக வந்த பலருடைய வாழ்க்கையுமே மாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவர் போட்ட கையெழுத்துக்கள்ல டாப் 10 முக்கியமான திட்டங்கள் என்னென்ன? உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, உங்களில் ஒருவனின் வணக்கமும் வாழ்த்தும் ஏற்றிடுவீர். நம்பர் 1, இடஒதுக்கீடு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே இடஒதுக்கீடு கொள்கை பின்பற்றப்பட்டு வருது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு 50% தான் இருக்கணும். ஆனால் பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் மட்டும் 69% இருக்குது. இதற்கு முன்பே வித்திட்டவர் தான் கலைஞர் கருணாநிதி. 1970ஆம் ஆண்டு இதற்காக சட்டநாதன் தலைமையில் குழு ஒன்று அமைச்சு அந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் 1971ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 25% இடஒதுக்கீட்டிலிருந்து 31% அதுபோக தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 16%லிருந்து 18% உயர்த்தப்பட்டுச்சு. அதற்கு பின்னால் பல்வேறு காலகட்டங்களில் இந்த எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு இப்போ 69% இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டு நிலவொளியாய் வாராது வந்த மாமணி, வகுப்பு வாரி விகிதாச்சாரம், அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? நம்பர் 2, ₹1 1 கிலோ அரிசி. 2006ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நியாய விலை கடைகளில் ₹2 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் அதே பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா இதுவே ₹1 குறைக்கப்பட்டுச்சு. 3236 நியாய விலை கடைகள் மூலமாக 2 கோடி குடும்ப அட்டைகளுக்கு அரிசி வழங்கும் திட்டமாக இது கொண்டு வரப்பட்டுச்சு. நம்பர் 3, இலவச வண்ண தொலைக்காட்சி. தன்னுடைய உழைப்பால இந்த அரசை வரி கட்டி வழி நடத்தக்கூடிய மக்களுக்கு அதனுடைய பலன் முழுமையாக சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுத்துச்சு கருணாநிதி அரசு. 2006ஆம் ஆண்டு 72 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டத்தை துவங்கி வச்சாரு கலைஞர். இன்னும் பல வீடுகளில் இந்த தொலைக்காட்சி பெட்டியை நீங்க பார்க்க முடியும் இன்னைக்கும் கூட. ஆனால் பாருங்க, பல பேரும் தொலைக்காட்சியா ஆடம்பர திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செஞ்சாங்க. ஆனாலும் சமூக முன்னேற்றத்துடைய ஒரு பகுதியாக மட்டுமே அந்த தொலைக்காட்சியை பார்த்துச்சு திமுக அரசு. காரணம், அந்த காலகட்டங்களில் பலவிதமான வீடுகளில் டிவி அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காதான். கூட்டமாக மக்கள் பொருளாதாரத்தில் அல்லது சமூக ரீதியாக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களை நோக்கி தான் ஒரு பொழுதுபோக்குக்கு கூட போக வேண்டிய சூழ்நிலை அப்போ இருந்திருக்கு. இந்த நுண்ணிய அரசியலை உடைச்செறிஞ்சு இந்த திட்டம் அந்த இடத்துல நிலைநாட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் திமுக அரசால. நம்பர் 4, மாணவர்களுக்கான இலவச பேருந்து அட்டை. என்னதான் பள்ளிகள் இருந்தாலும் சத்துணவு அங்கே இருந்தாலும் கூட மாணவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே பள்ளிக்கு வரது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மேல்நிலை பள்ளிக்கு போகிறதுக்காக பக்கத்து ஊர்களுக்கு அல்லது நகரங்களுக்கு போயிட்டு பயணம் செஞ்சு மாணவர்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ இருந்துச்சு. அதற்கான முக்கிய வழி பேருந்து மட்டும்தான். ஆனால் அதற்கு டிக்கெட் வாங்க கூட பணம் இல்லாமல் பல ஏழை மாணவர்கள் கல்வியை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. உடனே இதை உணர்ந்துகிட்ட கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா 1996 முதல் 2001ஆம் ஆண்டு ஆட்சி காலகட்டத்தில் மாணவர்களுக்கான இலவச பேருந்து அட்டையை அறிமுகப்படுத்தினார். இது இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மதிப்பெண் விஷயம், சத்துணவுல மாற்றம்னு சொல்லிட்டு ஏராளமான கல்வி சார்ந்த முடிவுகளையும் எடுத்தார். ஒரு தலைமுறையே தலை நிமிர்ந்ததில் கலைஞருக்கு பெரும்பங்குண்டு அப்படின்னு சொல்லலாம். கல்வி சாலைகள் சென்றிடும் மாணவருக்கு பேருந்தில் கட்டண சலுகை வாரி வழங்குவதென்றும் வெள்ளம் போல் இனிக்கின்ற சொல்லால் அல்ல, சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஆட்சி இது. நம்பர் 5, கலைஞர் காப்பீட்டு திட்டம். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகக்கூடிய விவாத நிகழ்வு ஒன்றில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் எப்படி ஆபத்தான நிலைமையில் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தினுடைய உதவியால் உயிர் பிழைச்சாங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. அது ரொம்ப உணர்வு பூர்வமான வீடியோ. உண்மையாகவே களத்திலும் லட்சமாய் பணம் கட்டி சுகாதார சேவைகளை பெற முடியாத மக்களுக்கு ஆறுதலாக வந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம். குறிப்பிட்ட அளவு மதிப்பிருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் நோய் சிகிச்சைகளை கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாகவே இலவசமாக நம்மளால செஞ்சுக்க முடியும். இந்த திட்டம் 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கலைஞர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டுச்சு.
நம்பர் 6 உழவர் சந்தை திட்டம். இன்றளவும் கூட இந்தியாவில் விவசாயிகளுடைய துயரம் தீர்ந்த பாடில்லைன்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாயிகள் சிரமப்பட்டு விளைவித்து கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு இடைத்தரகர்களும் கார்ப்பரேட் முதலாளிகளும் அடிக்கும் கொள்ளையால சரியான விலை அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. இதை அன்றே உணர்ந்தார் கலைஞர்னு சொல்லலாம். 1999ஆம் ஆண்டு உழவர் சந்தை அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தினாரு. இதன் மூலமாக அனைத்து மாவட்டங்கள்லையும் உழவர் சந்தைகளை அமைச்சு விவசாயிகளே தங்களுடைய பொருட்களை நேரடியாக வித்து கொள்ளும்படி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. இதனால அவங்க விற்று அவங்களே நேரடி லாபமும் பார்த்தாங்க. இது தமிழ்நாட்டுடைய சிறந்த திட்டங்கள்ல ஒன்னாகவும் அன்றைய காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. நம்பர் 7 இந்தியாவில் முதல்ல பெண் காவலர்கள். இந்தியாவில் முதன்முறையாக காவல்துறையில் 1973ஆம் ஆண்டு பெண்களை பணிக்கு சேர்த்தது திமுக அரசு. அதே போல 1989 முதல் 1991ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கினாங்க. அதுபோக ஏழை மகளிருக்கு பட்டப்படிப்பு வரை இலவசம் அப்படிங்கிற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க. 30 விழுக்காடு முதல் கட்ட சலுகை என்றும் பெண்ணுரிமை வழங்கினால்தான் பேசும் திருநாட்டு மண்ணுரிமை நிலைக்கும் என்று உரைத்து பெற்றோர் உடைமையில் பாதி பெண் மகவுக்கு என பெருமை மிகு சம உரிமை சட்டம் என்றும். நம்பர் 8 மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம். 1989ஆம் ஆண்டு முதன்முறையாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் வழங்கினாங்க. பெயர் திருமண திட்டம் அப்படிங்கிற இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இது பெண்களுடைய கல்வியை உயர்த்துவதற்காகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின்படி 18 வயசு நிரம்பிய 8ஆம் வகுப்பு படித்த ஏழை பெண்களுக்கும் 5ஆம் வகுப்பு வரை படித்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் சமூகங்களை சார்ந்த பெண்களுக்கும் திருமண உதவித்தொகை வழங்கினாங்க. இது பின்னாட்கள்ல 10ஆம் வகுப்பு அப்படின்னு மாறி இப்போ கல்லூரி முடிக்கும் பெண்களுக்கு மாதம் ஒரு தொகை வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஏழை பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு 10 வயது வரையிலே படித்ததனால் 10,000 ரூபாய் அரசாங்க நிதி வழங்கும் என்று சொல்லி 2,70,000 பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்த ஆட்சி. நம்பர் 9 அனைத்து சாதியுமே அர்ச்சகராகலாம். அர்ச்சகர் பணி அப்படிங்கிறது நூற்றாண்டுகளாக குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே செஞ்சு வந்த பணிதான். ஆனால் இதை மாற்றி முறையாக பயிற்சி பெற்ற யார் வேண்டுமானாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற சட்டத்தை 1970ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் கலைஞர் கருணாநிதி. இன்றளவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. நம்பர் 10 சிப்காட் தொழிற்பேட்டை. பல்லாயிரக்கணக்கான தொழில் முதலீடுகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பேட்டை, ஹைடெக் தொழிற்பேட்டைகள், டெக் பார்க்குகள்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய தொழிற் புரட்சிக்கு வித்திட்டதுல திமுகவுடைய பங்கு அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்கள் அதிகமாக உருவாச்சு. இன்றளவும் கூட அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க, இப்போ நான் சொன்ன எல்லா விதமான திட்டங்களுமே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் வந்த திட்டங்கள் தான். அவர் இருந்த வரைக்கும் இது எல்லாமே சரியா நடந்துச்சு. இன்றளவும் நடக்குது. சரியா நடந்தது கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டம் வரைக்கும். இதுல எல்லாரும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கா அப்படியா இப்படியான்னு. இதான் நான் சொல்லிட்டேனே, இது எல்லாத்தையும் தொடங்கினது அவர் மட்டும்தான். தலைவரே இல்லை, தலைமை எங்க இருக்கும்? நீங்களே யோசிங்க. ஆனால் இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம அறம் யாதனில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உரையினை நிறைவு செய்கின்றேன். நல்லாட்சி மலரும் என்ற நம்பிக்கையோடு.